அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்களுடைய அறிவுரையின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 வட்டாரங்களில் உள்ள 364 பள்ளிகளில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வுகள், செக்ரிகேஷன், வேஸ்ட் செக்ரிகேஷன், அதாவது தரம் பிரித்தல் குறித்த பயிற்சி பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்களை கொண்டு 281 கல்லூரி மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு பயன்படாத பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு பயனுள்ள பொருட்களாக தயாரிப்பது மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பது குறித்த விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப சமத்துவ பொங்கல் நம்ம இந்த நாள்ல கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சமத்துவ பொங்கலோட ஒரு பகுதியா இந்த வேஸ்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கண்காட்சி நடத்த சொல்லி நமது கூடுதல் ஆட்சியர் அவர்கள் அறிவுரை வழங்கியதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 12 வட்டாரங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அரசு பள்ளிகளிலும் உள்ள பள்ளி மாணவர்களை கொண்டு இன்று 6 வட்டாரங்களும், நாளை 13ஆம் தேதி 13 ஜனவரி 6 வட்டாரங்களும் சேர்த்து மொத்தம் 12 வட்டாரங்களிலும் இந்த கண்காட்சியானது நடைபெற உள்ளது. இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த பள்ளி மாணவர்கள் இந்த வேஸ்ட்ல வேஸ்ட் தூக்கி போடுற பொருளை எந்த அளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தோட பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவருடைய பெற்றோர்களுக்கும், ரெண்டாவது இது ஒரு மோட்டிவேட்டா எப்படி வேஸ்ட் பொருளை நம்ம வீட்லயே நம்ம கலைநுட்பத்தோட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமா பண்ணியிருக்காங்க. இது எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்த அனைவரும் இந்த மாதிரி பண்றப்ப வேஸ்ட் பொருளை தூக்கி போடாம நம்ம இந்த மாதிரி கலைநுட்பமுடைய பொருட்களை பண்ணலாம் அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. கழிவு பொருட்கள், அதாவது வேஸ்ட் என வெளியே வீசப்படும் பொருட்களை வைத்து வேஸ்ட் டு ஆர்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம நடத்தி அதுல நல்லா செஞ்சிருக்கிற குழந்தைகளுக்கு பிரைஸ் கொடுக்கறது, செலக்ட் பண்றது, இது சம்பந்தமான நடவடிக்கைகள்ல செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் குழந்தைகள் 36 மதுக்கரை வட்டாரத்துக்குட்பட்ட 36 பள்ளிகளில் இருந்து 120 வகையான பொருட்களை செஞ்சு அவர் ரொம்ப அசத்திருக்காங்க. ஒரு வேஸ்ட்ல இவ்வளவு பொருட்களா செய்ய முடியுமா, இவ்வளவு அழகா சிறப்பா செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஊக்கத்தையும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அரசு நம்மளுக்கு இது ஒரு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா கருதி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு.